ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் பார்க்குறோம்னா, நமக்கு ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 நம்பர்ஸில் எது பிக்கஸ்ட் நம்பர்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷனை நம்ம ஜாவாவில் எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்கேனர் SN = நியூ ஸ்கேனர். இது எதுக்குன்னா இன்புட் வாங்கறதுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் வாங்க போகிறோம். A = SN.next int into B = same SN.next int into C = SN.next int. ஸோ இந்த மாதிரி 3 நம்பர்ஸ் நமக்கு கொடுத்தாச்சு. இந்த 3 நம்பர்ஸில் எது பிக்கஸ்ட் நம்பர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம டாஸ்க்கு. ஸோ அதுக்கு நம்ம இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி A greater B-ஆன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மேக்ஸுங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு நமக்கு இது மினிமம் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறோம், ஆனால் நம்ம மினிமம் வேல்யூவை வச்சுக்கிறோம், செட் பண்ணிக்கிறோம். இஃப் A greater B-ஆ இருந்தால் மேக்ஸ் = A, இல்லாட்டி எல்ஸ் மேக்ஸ் = B. இப்போ நம்ம இதில் 2 செக் பண்ணியாச்சு. இப்போ ஏயும் பியும் செக் பண்ணியாச்சு. இதில் ஒன்று ஏ பெருசாக இருக்கலாம், இல்லை பி பெருசாக இருக்கலாம். நமக்கு மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு இதுதான் சி. அதையும் நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். இஃப் சி greater மேக்ஸாக இருந்தால் மேக்ஸ் = சி. ஃபைனலாக நம்ம system.out.println யூஸ் பண்ணி மேக்ஸ் வேல்யூ என்னமோ அதை அவுட்புட்டாக பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராமில் எதுவும் எரர் இல்லை. ஸோ இங்கே இன்புட் நம்ம 3 நம்பர் கொடுக்குறோம். ஸோ நான் 15, 25, 78 கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு ரிசல்ட் 78 வரணும். ஸோ ரிசல்ட்டு 78 வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பற்றி பார்த்துக்கலாம். system.out.println enter the A value. Enter the B value, then enter the C value. So இப்போ நமக்கு இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு the max value is இது கன்கார்டினேஷன். இந்த ப்ளஸ் கன்கார்டினேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எகெயின் ரன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ கேட்குது, நான் 80 கொடுக்குறேன். சாரி 80 கொடுக்குறேன். ஸோ செகண்ட் வேல்யூ கேட்குது, நான் 90 கொடுக்குறேன். தேர்ட் வேல்யூ கேட்குது, 100 கொடுக்குறேன். அப்போ நமக்கு அவுட்புட்டு 100 வரும். மேக்ஸ் வேல்யூ இஸ் 100. ஸோ இது நம்ம நார்மலாக பண்ணுறது. ஸோ இதே நமக்கு இப்போது இந்த 3 வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த 3 வேல்யூ என்னன்னு தெரியல. இதே கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்காங்கன்னா அப்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இதை கோட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். நமக்கு இன்ட்டு ரிசல்ட் இன்டிஜர் தான் வருது. அதனால் இன்ட்டு ஆன்சர் = solve
நம்ம இன்புட் என்னென்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட் இங்கே கொடுக்குறோம். ஸோ தென் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ரிசல்ட். ஸோ பப்ளிக் static int solve int a comma int b comma int c. ஸோ இந்த 3 வேரியபிள் எடுத்துக்கிறோம். இங்கே நம்ம int max equal to integer dot min value செட் பண்ணிக்கிறோம். if a greater than b இருந்தா max equal to a, else max equal to b. இப்போ ரெண்டு செக் பண்ணியாச்சு. சேம் அதே தான். if c greater than max இருந்தா max equal to c. ஃபைனலாக நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து மேக்ஸ் வேல்யூ. இப்போ பார்க்கலாம் இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுன்னு. ஸோ லைன் நம்பர் 42 ஏதோ எரர் காட்டுது, பார்க்கலாம். ஸோ இங்கே ஆன்சர்னு கொடுத்துட்டு நான் இங்கே ரிசல்ட்னு கொடுத்துருக்கேன். ஆன்சர்னு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட் வேல்யூ 50, சாரி நம்ம இங்கே 50 கொடுத்துக்கலாம். செகண்ட் வேல்யூ 60, 30 வேல்யூ 100, அண்ட் ரிசல்ட் வந்து 100 வருது. ஸோ இது புரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம ரிப்பீட்டடாக இந்த ஃபங்க்ஷன் எத்தனை டைம் கால் பண்ணாலும் வேறு எங்கேருந்து கால் பண்ணாலும் நம்ம இது ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதே நம்ம இது நார்மலாக பண்ணால் இங்கே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த 3 வேல்யூவை மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோடிட் நம்ம முடிஞ்ச மட்டும் சிம்பிளான கொஸ்டின்ஸு கவர் பண்ணலாம் இனிஷியலாக. அப்புறம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் கவர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.